ஹாய். இப்போ நம்ம மேக்ஸில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா டைம் அண்ட் ஒர்க் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே. சரிங்களா? அதை போயிட்டு பார்க்காதவங்க போயிட்டு ப்ராப்பராக போயிட்டு பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மேக்ஸ் ரிலேஷன்னாக்கா நம்ம யூடியூப் சேனல் வந்து இங்கே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வாங்க இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல சம்மு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்தமாரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் அப்பப்போ வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். LCM is greater than HCF. ஓகேங்களா? LCM வந்து பார்த்தினாக்கா HCF வந்து பார்த்தினாக்கா கிரேட்டர். ஆமாம் கரெக்ட் தான். ஏன்னாக்கா சரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துங்க 10 12 இப்படி வைக்கிறனாக்கா 2ஆல் பண்ணுறோம் 6 இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான HCF எல்லாம் கட்டினாக்கா 2 தான். HCF கட்டாக்கா 2. HCF வந்து என்னது ஃபுல் ஃபார்ம் என்னது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தினாக்கா காமனாக இருந்தால் மட்டும்தான் HCF வரும். காமனாக இல்லைனாக்கா HCF உள்ளே வராது. ஸோ ரிமைனிங் என்ன பண்ணணும் நம்ம இதே நம்ம வந்து இங்கே பண்ணணும் 5 பண்ணுவோம் 6 பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தினாக்கா எல்சிஎம் எல்சிஎம் அது லீஸ்ட் காமன் ஃபேக்டர் குறைஞ்சபட்சம் 1ஆவது இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தினாக்கா 1 இருக்கு நம்ம வந்து இங்கே பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதான் எல்சிஎம் HCFக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கம். சரிங்களா? இப்போ எல்சிஎம் இஸ் டிவைசபிள் பை HCF. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்களே எல்சிஎம் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு HCF வந்து பார்த்தினாக்கா டிவைசபிள் ஆகுமான்னு கேட்டாக்கா ஆமாம் டிவைசபிள் ஆகும். சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் இதை இது பண்ணி பாருங்கள். 5 6 என்னது 30 32 to 60. இப்போ இதானே வந்து பார்த்தினாக்கா எல்சிஎம். இந்த எல்சிஎம்மை HCF வந்து பார்த்தினாக்கா டிவைட் பண்ணுதா. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தினா கரெக்ட் தான். LCM இஸ் டிவைசபிள் பை HCF கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள். LCM ஆஃப் ப்ரைம் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா மல்டிப்ளை ஆல் நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் அதே கொஸ்டின் கேட்டாச்சு. ஓகேங்களா? PYQ தான். சரியா? என்னென்னா இப்போ 2ம் ப்ரைம் நம்பர் தான் 3ம் ப்ரைம் நம்பர் தான். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் என்ன வரும் ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணாக்கா 6 தான் கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இப்போ சப்போஸ் ஆல்ஃபபெட் தராங்கன்னு வச்சிங்களேன் A, B அப்படின்னு தராங்கனாக்கா AB தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? மல்டிப்ளை ஜஸ்ட் மல்டிப்ளை எல்சிஎம் ஆஃப் ப்ரைம் நம்பர் இப்படி வந்தாலே ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். இதுவே HCF போட்டாங்கன்னு வச்சிங்களேன் ஆல்வேஸ் ஒன் த ஆன்சர் 1 தான் வரும். ஏன்னாக்கா காமன் ஃபேக்டர் வந்து அங்கே எதுவுமே இல்லை. 2 3 இங்கே காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை இல்லைங்களா? ஸோ 1 வந்து பார்த்தினாக்கா இங்கே இருக்குமே அர்த்தம் நம்ம. ஸோ 1 நம்ம வந்து பார்த்தினாக்கா எடுத்துப்போம். சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தினாக்கா 1 தான் எடுத்துப்போம். ஆனால் 1 இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். சரிங்களா? 1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பரில் வராது. சரிங்களா? இதான் வந்து பார்த்தினாக்கா ஒரு சின்ன ஒரு பேசிக் இன்ட்ரோ தரணும்னு நினச்சேன். இதை வந்து நீங்கள்